சமூகத்துக்கு நாங்கள் வரும்போது அது இன்பம் என்று சொல்லப்படுது இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் தேவனுக்குள்ளே நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 7 மணிக்கு வெளிக்கிட்ட பயணம் என்ன நான் முடிக்கல, ஆனால் நான் உற்சாகத்தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் தேவனுக்குள்ளாய் கடந்து போகும்போது தேவனுடைய கொடுக்குற உங்களுடைய சபைக்காக கொடுக்குற வார்த்தை என்னன்னு சொன்னால், தேவ சமூகத்துக்கு நாங்கள் ஏன் வரணும்? எத்தனை பேர் விரும்பி வந்திருக்கிறீங்க? தேவ சமூகத்துக்கு விரும்பி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கரைச்சல் கொடுத்து பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரான்னு வந்திருக்கிறீங்க? ஆனால் தேவ சமூகத்துக்கு நாங்கள் வருவது மிகவும் அவசியம். அந்த அவசியத்தை நாங்கள் இந்த நாளில் பார்க்க போறோம் என்று சொன்னால், தேவ சமூகத்துக்கு வருவதால் என்ன நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில வருது. ஒருவர் எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 18:20. மத்தேயு 18:20. அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் கூடுற இடத்துல எங்கே இருக்கிறாரா? எங்களுக்கு நடுவில் இருக்கிறாரா? அப்ப அப்படி நடுவில் இருக்கிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து வர வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 33:16. யாத்திராகமம் 33:16. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இல்லையா? அந்த கிருபை எங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னால் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே நாங்கள் இருக்கும் போது தேவன் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி அந்த கிருபையினால எங்களை நிறைத்து நடத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் பார்க்க போறோம். அதாவது அதுக்கு முன்பாக நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை தந்த கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பேசத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏன் நாங்கள் சபைக்கு வருகிறோம், சபைக்கு வருவதனால் எங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை என்பதை நாங்கள் உணரத்தக்கதாய் இன்றைய நாள் எங்களோடு பேசுகிறார் என்று உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. அற்புத நற்செய்தி சபை சார்பில் கனடா தேசத்திலேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்துக்கு நாங்கள் வருவதனால முதலாவது எங்களோட வாழ்க்கையில இன்பமான காரியங்கள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை துன்பமும் எத்தனை எப்படி சொல்லுது? எத்தனை இன்பமும் நன்மையும் உண்டு. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, சில நேரத்துல நாங்க சபைக்கு வர்றதுக்கு முதலே எத்தனை துன்பம் அப்பா இந்த சபைக்கு போனா. பாஸ்டர் ஒரு பக்கத்தால பேசுறார், சிஸ்டர் ஒரு பக்கத்தால கேட்கிறார், சபை பிள்ளைகள் வந்து ஒரு பக்கத்தால ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்க சகிச்சு கொண்டு இந்த சபைக்கு போகணுமா? இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு சபை கூடி வருதலை விட்டு விட்டார். சிலர் இல்லை, கூடுதலானவர்கள் விட்டு விட்டார். ஏன்னு சொன்னா, இந்த ஆன்லைன் கோவிட் வந்த அப்புறம் நாங்கள் தொடங்கினோம் இல்ல, அந்த ஆன்லைனை கண்டுடனே இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா சபைக்கு வர்றதை விட்டுட்டு ஆன்லைன்லேயே தங்களோட ஆராதனையை முடிக்கிறார்கள். சில பேர் என்ன செய்கிறார்கள், ஏன் சபைக்கு வரவில்லைன்னு கேட்டால் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், நாங்கள் சில சபைகளில் ஆராதனை செய்கிறார்கள், அந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு நாங்கள் ஆராதனையை முடிச்சிட்டோம். வேதம் என்ன தெளிவா சொல்லுது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? சபை கூடி வராம இருக்கிற பிள்ளைகளுக்கு தொலைபேசி மூலமோ அல்லது நேரில் போயோ ஏதோ ஒரு காரியத்தில் அவர்களை திரும்பவுமாய் சபைக்கு கொண்டு வர வேண்டியது எங்கள் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் செய்யும் போது இந்த சபை முழுவதும் அல்ல, இன்னும் இடங்கானாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால் இன்பமானதா. நாங்க சபைக்கு வரும்போது எங்களுக்கு அது ஆசீர்வாதமா இன்பமா இருக்குமா. எடுத்து வாசிக்க சங்கீதம் 84 உண்டு. சங்கீதம் 84 உண்டு. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். அடுத்த வசனம். ஹalleluya. பாருங்க, ஒரு சபைக்கு நாங்கள் வரும்போது, சபை ஆராதனைக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் சில எதிர்பார்ப்புகளோடு வருவோம். சில ஆசீர்வாதங்கள் வரணும், சில அற்புதங்கள் வரணும், சில எதிர்பார்ப்புகள் நடக்க வேணும். இப்படி நடந்தால் தான் நாங்கள் வருவோம்ன்ற ஒரு கோட்பாடோடு கூட சில காரியங்கள் வரும். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சத்தியங்கள் சொல்லுகிறார்கள். எப்படின்னு சொன்னால், நீங்க சபைக்கு வாங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்க சபைக்கு வாங்க உங்களுக்கு வீடு கிடைக்கும், நீங்க சபைக்கு வாங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு தான் அவர்கள் சபைக்கு வருகிறார். ஹalleluya. அவர்களுடைய ஒவ்வொருடைய ஆத்மாவையும் காத்துக் கொள்வதற்கு தான் நாங்கள் இங்கே சபைக்கு வருவோம். என்றால் நாங்கள் பரலோகம் போவதற்கு அங்க ஆத்மா தான் நாங்கள் தேவையா இருக்க ஆண்டவருக்கு. ஹalleluya. அந்த ஆத்மாவை நாங்கள் காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் சபைக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா தேவ சபை இன்பமா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த அதாவது தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய தேவ சமூகத்தை தேட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. ஏனென்று சொன்னால், தேவனோடு உறவாடி தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் தேவனிடத்துல நாங்கள் வர வேண்டியது அவசியம். பார்த்தீங்கன்னு சொன்னால், பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது ஆதாம் அவ்வாளோடு உலாவினார் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. பகலின் குளிர்ச்சியான வேளையில நல்ல அதிகால வேளையில ஆண்டவர் தேடுகிறார். ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாம் பாவம் செய்ததுக்கு பின்பாக ஓடிப்போய் ஒளிந்து போகிறார். ஆனால் ஆண்டவரோ திருப்பி தேடி வருகிறார். எப்படி சொன்னால், ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது ஆதாம் பாவம் செய்துட்டு? கண்டிப்பா தெரியும் இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆதாமை திரும்பவும் அவனோடு உறவாடணும், அவனோடு சேர்ந்து நடக்கணும் என்ற அந்த காரியத்தினால ஆண்டவர் திரும்பவும் ஆதாமை கூப்பிடுற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே போலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சபைக்கு நாங்கள் வர வேண்டும் என்றது ஆண்டவருடைய சித்தமா இருக்கு, விருப்பமா இருக்கு. நாங்கள் வரும்போது அவருடைய சமூகத்தில் நாங்கள் இன்பத்தை காண முடியும். அப்படின்னு சொன்னால், எல்லாரும் கூடி வரும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் ஊழியக்காரன் சொன்னது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் ஐக்கியப்பட்டு நிற்கும் போது தேவ சமூகம் எங்களுக்கு இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கதை எனக்கு ஆழமாய் பிடித்து கொண்டபடியால் நான் அந்த கதையை சொல்லுகிறேன். அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு மட்பாண்டம் கொண்டு இருக்கிறது, மண் பானை கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல ஒருவர் வந்து அந்த மண் பானையை பார்த்து கேட்கிறேன்னு சொன்னால், எத்தனை மண் பானைக்குள்ள தண்ணி குடிச்சிருக்கிறீங்க? எப்படி இருக்கு? சூடா இருக்குமா? குளிர்ச்சியா இருக்கு. அந்த மண் பானையை பார்த்து ஒருவர் வந்து கேட்கிற, நீ எப்படி இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது அந்த மண்பானை என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தையும் இப்ப நடக்க போற முடிவையும் நான் மறக்கிறேன். எப்படி சூடாக்கி மிதிச்சு சூடாக்கி எல்லாம் செய்தான் அந்த மண்பானை வந்திருக்கும் இல்லையா. அது நல்லா சூடு ஏற்றப்பட்டுதான் அந்த மண்பானை வந்திருக்கு. அப்ப அந்த மண்பானை எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல என்ன சூடாக்கி எல்லாம் செய்தாலும் நான் அதை மறக்கவில்லை. நான் அவர்கள் இப்படி எனக்கு செய்ததை குறித்து நான் கோபப்படையில, நான் குளிர்ச்சியா இருக்க வேணும் என்றதுக்காக நான் இப்படி இருக்கிறேன் சொல்லிச்சுதான். நாங்கள் இருப்போமா? எங்களுக்கு யாராவது துரோகம் செய்துட்டா, அல்லது எங்களை யாராவது பேசிட்டா, அல்லது எங்களுக்கு விரோதமா ஏதாவது கதைச்சிட்டா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அந்த மண்பானை என்ன சொல்லிச்சுன்னா, நான் ஜனங்களுக்கு நான் சூடானது பரவாயில்லை, ஆனால் ஜனங்கள் வரும்போது என்னிடத்துல குளிர்ச்சியாய் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நான் குளிர்ச்சியாய் கொடுக்கிறேன் என்று நாங்க யாராவது செய்வோமா? எங்களுக்கு யாராவது எங்களை பற்றி ஏதாவது கதைச்சிட்டா சர்ச்சுக்கு வெளியில போறதுக்கு இடையில அதை முடிச்சிருக்கோம் இல்லையா? எத்தனை நேரம் அப்படி இருக்கிறீங்க? சில பேர் இப்பவும் ஆண்டவர்களை வந்த பிறகு என்ன சொல்றார்கள்? நான் பழைய மனுஷனா இருந்தா
இன்றைக்கு நடக்கிறதே வேறு. எத்தனை பேர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? சிரிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்றால், நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமா இருக்கும். யாருடைய கோபம் ஓடி போய் கதைச்சிருக்கு, அவருடைய பிரச்சனையை ஓடி போய் அவர்களுக்கு பிரச்சனையில இருந்து அவர்களை விடுதலையாக்குங்க. இன்னைக்கு சில நேரம் பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் மற்றவர்களிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஓடுகிறவை ஒழிய அந்த மக்கள் எங்களிடத்துல ஏதாவது இருக்கிறத பெற்றுக்கொள்றதுக்கு விடுறோம். ஆனால் கர்த்தர்களிடத்துல எதிர்பார்க்கறோம்னு நாங்கள் சந்தோஷமா தேவ சமூகத்துல வந்து நிற்கிறோம். அந்த மண்பான எவ்வளவு சூடேறி எவ்வளவு காரியங்கள் கஷ்டமான காரியத்துக்குள்ள இருந்து வந்தாலும் அந்த மண்பானை என்ன செய்யணும்னு சொன்னால், ஜனங்களுக்கு குளிர்ச்சியாய் நான் இருக்கணும்னு சொல்லி. எத்தனை பேரால் அதை செய்ய முடியும்? இன்றைக்கு இன்பமா இருக்கிறோம்னு மற்றவர்கள் பார்க்கணும். எங்களோட சந்தோஷம், எங்களோட அதாவது நாங்கள் ஒன்று கூடி இந்த சபையில வந்து இருக்கிறத ஜனங்கள் பார்த்து அவர்கள் வரணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் பாச சொன்ன மாதிரி வடக்கு வா இதுக்கு அதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒன்று கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை தருது. நாங்கள் கற்றுக்கொண்டது ஆரம்பத்திலேருந்து என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பத்தில் மற்ற என்னுடைய சபை பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் உண்டா, ஒருவர் இன்பமா சபைக்கு வந்து சந்தோஷமா போனாருன்னா அதே எங்களுக்கு போகுது இல்லையா? நாங்கள் அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது. என்ன சொன்னா, அவங்க ஏற்கனவே பிரச்சனையோட வராங்க. அந்த பிரச்சனையோட வாரவங்களுக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடாது. அவங்க சமாதானமாய் போகத்தக்கதாய் நாங்கள் இன்பமாய் இருக்கிறோம் என்றதை காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. அதனால முதலாவது தேவ சபைக்கு நாங்கள் வருவது இன்பமா இருக்கிறது. அதுல சங்கீதத்துல வாசிங்க செய்த 1000 நாளை பார்க்கலும் அதே சங்கீதத்தில் இருக்கு பாருங்க. 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய புறாக்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, 1000 நாள் வந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு காரியம் வந்தாலும் இந்த நாள் தேவனுடைய ஓய்வு நாள், தேவன் எங்களுக்கு கொடுத்ததான இந்த நாள்ல நாங்க என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அலட்சியமா எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னா, நீங்க வாஞ்சியா வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அடைக்கலம் கிடைக்கும் அவங்களுக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனையில, ஒரு ஆபத்துல, ஒரு கஷ்டத்துல, ஒரு துன்பத்துல நாங்கள் போகும்போது எங்களை ஆண்டவர் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து சபை ஊழியக்காரர்கள் மூலமாய், சபையில் இருக்கிற பிள்ளைகள் மூலமாய் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். நாங்க நம்பி வந்தா மட்டும் அந்த அடைக்கலம் எங்களுக்கு இருக்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எப்படி? அவருடைய அந்த நிழலிலே தங்கும் போது ஒரு பிரச்சனையும் ஒருவருக்கும் வராதா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 84:3. அந்த குருவிக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்து காப்பாத்துறாருண்டா, மனிதராக படைத்த அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதராக எங்களை படைத்த தேவன் எங்களுக்கு அவ்வளவு காரியத்தை செய்வார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அதாவது பாக்குறீங்க, நேரைய பாக்குறீங்க, அந்த ஆக்சிடென்ட்கள் எல்லாம் ஆக்சிடென்ட பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு ஏதாவது நடந்ததா? விடமாட்டார் ஆண்டவர். ஏனென்றா அந்த இடத்துல எங்களை பாதுகாப்பார். எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி கொண்டு போவார். எத்தனையோ தரங்கள் நாங்கள் சினோக்கள்ல போகும்போது, எத்தனையோ எங்களோட கனடா தேசத்துல அநேக சினோக்கள் இருக்கு. நாங்கள் வாகனம் ஓடிக்கொண்டு போகும்போது, ஆரம்பத்துல நான் வாகனம் ஓடும்போது எனக்கு தெரியாது பிரேக்கை கூட அமர்த்தக்கூடாது. நான் பிரேக் அமர்த்திடும், நான் சரக்கி கொண்டே போகும் அப்படி வாகனம். அதுக்கு பிறகுதான் மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டு கவனமா ஓடுவேன். ஆனா அப்படி இருந்தும் என்னுடைய கணவர் இருக்கிற காலத்துல நாங்கள் வாகனத்துல போய்கொண்டு இருக்கிறோம். வாகனத்துல போய்கொண்டு இருக்கும்போது இந்த சினோ சரக்கி நாங்கள் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டோம். ஒரு பள்ளத்துக்குள்ள விழும்போது நானும் என்னுடைய கணவரும் அந்த நேரத்துல வேற ஒன்றுமே செய்யல, கையை பிடிச்சி ஏசப்பான்னு தான் கூப்பிட்டோம். அந்த கார் எப்படி வந்து அந்த ரோட்டுக்கு போகிற வழிக்கு திரும்பி சென்று எங்களுக்கே தெரியாது. எப்ப அவரை நீங்க கூப்பிடுறீங்களோ அப்ப அவர் அடைக்கலம் தருவார். கூப்பிட அவர்கிட்ட வரவே மாட்டேன். ஏன்னு நாங்க நிக்கிறோம். என்ன சபைக்கு வந்தா, ஆராதனைக்கு வந்தா, இல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா, ஆண்டவர் எப்பவும் எங்களோட இருந்தவங்களை பாதுகாப்பாரு. எப்பெல்லாம் நீங்க கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பாத்தீங்கன்னா மத்தியில் என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன். அப்ப வந்தா மட்டும்தான் அவர் இளைப்பாறுதல் தருவார், வந்தா மட்டும்தான் அவர் அடைக்கலம் தருவார், வந்தா மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு தருவார். அதனால அவர் அடைக்கலம் பாதுகாப்பு தருகிறார் அந்த நோக்கோடு நீங்க சபைக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அலட்சியமா வரக்கூடாது. ஒரு நாள் அப்பாட சமூகத்துல சந்தோஷமா ஓடிடும். எங்க இருந்தாலும் இந்த நாள்ல நிக்கணும்னு சொல்லி ஓடணும். எனக்கு கனடா தேசத்தில் எனக்கு ஒரு சிறிய ஆபரேஷன் ஒன்று நடந்தது. ஆனா எல்லாரும் சொல்லி விட்டார்கள் வீட்டை நிக்க சொல்லி. முதல் நாள் செய்து என்ன அடுத்த நாள் விட்டுட்டாங்க. அது அடுத்த நாள் எனக்கு சபைக்கு போகணும். நான் வீட்டை நிற்கவே மாட்டேன்னு சொல்லி போட்டு சபைக்கு போயிட்டேன். எல்லாரும் பேச்சுட்டு அது எனக்கு ஆப்ரேஷன் செய்யாது அந்த லேன் வர வேணும்னு சொல்லி. ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரை துதிச்சு அவரிடத்துல அடைக்கலம் கேட்டு அவரிடத்துல கேட்டபடியால் அவர் அந்த நாளே எனக்கு நல்ல சுகத்தை தந்து அடுத்த ஒரு கிழமையில நான் வேலைக்கு போயிட்டேன். ஏன் சொல்லுங்க, அப்பா எங்களோட இருக்கிறாரு நம்பிக்கை எங்களுக்கு வந்தா தான் நாங்கள் அவருடைய அடைக்கலம் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். பாதுகாப்பு எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் பார்த்துக்கணும். சின்ன சிரிக்க எல்லாரும் பார்த்தா எனக்கு பயமா கிடக்கு. எல்லாரும் நித்திர கொள்றீங்க, பயமா முறைச்சு பார்க்குறீங்க, இவன் இந்த நேரம் கடைக்கணுமாண்டு ஒரு சின்ன கதை ஒன்று பகுதியாக சொல்லி உங்களுக்கு அடுத்த காரியத்துக்குள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை மகனிடத்துல போய் என்ன சொன்னாருன்னா சொறி சொல்லு. ஒரு தகப்பனர் மகனிடத்துல போய் சொறி சொல்லி சொன்னார். அப்போ அந்த மகன் சொன்னார், ஏன் நான் சொல்லணும்னு சொல்லி திருப்பி இவர் ஒரு 10 தரத்துக்கு மேலே மகனுக்கு சொல்லிட்டார். சொல்லு. இவரும் கடைசியா அப்பா எதுனா விடுறாரே இல்லை, நான் சொல்றாருன்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்தாருன்னா கடைசியா என்று சொல்லிட்டார். சொன்னோன்னே அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீ பாஸ். என்னத்துக்கு பாஸ் தெரியுமா? திருமணம் ஆன பிறகு நீ மனைவிக்கு சொல்லுவ உடனே பயத்துல அதில் இப்ப நீ பாஸ். அதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க தேவனிடத்துல வரும்போது அவர் இப்பயே பாதுகாப்பு கொடுத்துட்டார் மகனுக்கு. அப்ப அங்க போன உடனே மனைவி ஏதாவது சொன்னா நீ சொல்லிட்டேன்னு நம்ம பாதுகாப்பு இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்கினது மனைவி? அதாவது அதுக்காண்டி பெண்களை நான் குறைவா சொல்லல, இல்ல அந்த காரியத்தை தகப்பன் பாதுகாப்பை முதலே மகனுக்கு சொல்லி கொடுக்குற. எப்படி நீ அங்க நீ திருமணமாகி போனா பிரச்சனை வரும்போது இப்பயே சொல்லி பழைய எத்தனை சொல்றீங்க? அது சொல்றேன் ஹல்லேலூயா. இப்பயே சொல்லி பழகுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னு சொன்னால் அதாவது நல்ல மேய்ப்பன் எங்களை பாதுகாத்து அடைக்கலமாய் கொண்டு போகும்போது நாங்கள் அந்த அடைக்கலத்துக்குள்ளே நிற்க வேண்டியது அவசியம். பார்த்தீங்கன்னா மேய்ப்பனிடத்துல ஒரு கோல் ஒன்று இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஒரு நல்ல மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனிடத்துல ஒரு கோல் தடி இருக்கு இல்லையா? அந்த தடி என்னத்துக்கு மேய்ப்பனுக்கு கொடுக்குற? மேய்ப்பன் வச்சிருக்கிற ஆடுகளுக்கு அடிக்கவா? அது எங்கே அதை போச்சேன்னா அப்படி தட்டி இஞ்சால தட்டி அதை ஒரு வழியிலேயே கொண்டு போறதுக்கு தான் அந்த மேய்ப்பனிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவர் எங்களிடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார் சொல்றாரு இல்லையா? அவர் அப்படி தட்டி எங்களை பாதுகாப்பாக கொண்டு போகணும்டா நாங்கள் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போதுதான் அவர் எங்களுக்கு அடைக்கலம் தருவார். நாங்கள் அடைக்கலம் வேணும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில போனோம்டா பிடித்து கொண்டு போயிடும் இல்லையா? அதாவது ஒரு கூட்டுக்குள்ள ஒரு கோழியும் சேவலும் 3 பிள்ளைகளும் இருந்துதான், 3 குஞ்சு சரியா இருந்தா அந்த கூட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பாம்பு வந்துச்சு. எப்படி? பாம்புள்ளுக்கு வந்துச்சு. வந்தா அந்த பாம்பை பார்த்துட்டு தகப்பன் சேவல் சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்ன பிள்ளைகள் 3 இருக்குது, 3 தானே இருக்கு, 2 இருந்தா காண 3 போட்டு மாட்டேன், இதுல ஒரு பிள்ளைய நான் உனக்கு தரேன், நீ இதை கொண்டு அப்படியே போயிடுங்களை விட்டுரு. பிள்ளைகள் மற்ற அந்த பிள்ளை சொல்லுது உடனே, அப்பா நான் வாழ வேணும், நீங்க வாழ்ந்துட்டீங்க, நீங்க போங்க. எப்படி? அப்பா நான் வாழணும், நீங்க போங்க சொன்ன உடனே இந்த தகப்பன் சேவலுக்கு கோபம் வந்துட்டு, என்ன வயசு போயிட்டது, நீ போன்னு சொல்லுது பிள்ளைன்னு சொல்லி போட்டு இவர் அடுத்த குஞ்ச சொல்றாரு, அடுத்த குஞ்ச கொண்டு போன்னு சொல்றாரு. அடுத்த பிள்ளையும் சொல்லி போட்டது நான் மாட்டேன். அப்ப உங்களுக்கு வயசு போயிட்டு நீங்க போங்க. 3வது பிள்ளையும் அதே மாதிரியே சொல்லிட்டு, தாய் இருக்கிறார். தாய் கோழி என்ன செய்தன்னு சொன்னால், அந்த பாம்பிடத்துல போய், நீ இந்த 3 பிள்ளைகளையும் என்னுடைய கணவரையும் நீ ஒன்று செய்யாத,
என்ன நீ கொண்டு போ. அம்மாட பாசம். அந்த பாம்பு அந்த அம்மா தாய் வந்து இந்த காரியத்தை சொன்னுடனே தானாகவே வெளியில போயிடுச்சு. எப்படி அந்த அம்மா இந்த கணவனையும் 3 பிள்ளைகளையும் பாதுகாத்து தன்னை தியாகம் பண்ணும் போது அந்த பாம்புக்கு கவலையாக இருந்தது. இவ்வளவு பேரும் ஒன்றும் வேணாமண்டாங்க, ஆனா இவ்வளோ தன்னை தியாகம் பண்றாங்க. இதுதான் ஒரு அம்மாட அன்பு. இதுதான் எங்களோட அப்பா வந்து ஏசப்பா வந்து ஒரு தாயின் மார்பை உடையவர் என்று சொல்லப்படுது. அவர் என்ன செய்கிறார் சொன்னால் எங்களுக்கு அடைக்கலம் பாதுகாப்பு தந்து எங்களை பாதுகாக்கிறார். பிசாசுடைய எல்லைக்குள்ளே போகாதபடிக்கு அல்லது உலகத்துக்குள்ளே போகாதபடிக்கு அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துகிறார். அதனால நாங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். 3வது பார்த்தீங்கன்னா பலன் பெறுமா. எத்தனை பேர் பலன் அடைஞ்சு போயிருக்கிறீங்க? சண்டேல இல்ல, ஆண்டவருடைய ஆவியில. பார்த்தீங்கன்னா சில இடத்துல சண்டை வந்ததோ அது பெரிய பலனாயிருக்கு. இருந்த ஆவியெல்லாம் அவிச்சு போட்டு கடைசியா பாவியில தான் நாங்க போவோம். இல்லையாமா? ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்க வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு பலம் தருகிறார். எப்படியான பலன் என்று சொன்னால், எந்த பாடு வேதனை துன்பம் துயரம் எது வந்தாலும் பரவாயில்லை, இவர்களுக்கு நான் பலன் கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு தருவாராம். பார்த்தீங்கன்னா கழுக பார்த்தீங்கன்னு சொன்னா, கழுகு தன்னுடைய அதாவது உயர பறக்குமா கழுகு. எப்படின்னு சொன்னால், அந்த குஞ்சுகளை பொறித்து குஞ்சுகள் வந்து அந்த கூட்டுக்குள்ள இருந்தா பிறகு குஞ்சுகள் கொஞ்ச நாள் வந்த உடனே அதை என்ன செய்யுமோ அந்த கூட்டை உடைக்குமா. தானாகவே உடைச்சு அந்த குஞ்சு விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி விடுமா. விட்ட உடனே அந்த குஞ்சு விழுந்து அதை மேல மேல மேலதான் பூமியோட கீழே வராது. எத்தனை பார்த்துருக்கீங்க கழுகு? அடுத்தது 6 மாதம் அது கவனமா காத்திருந்து பெலனடை மட்டும் தன்னுடைய அதாவது நகங்களை உடைச்சு எல்லா செட்டைகளை எல்லாம் எடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் அது புது பெலன் அடையுமா. புது பெலன் அடைஞ்சுடனே அது 6 மாதம் மட்டுக்கும் மறைஞ்சிருக்கு. 6 மாதத்துக்கு பின்பாக எழுந்து வரும்போது புது பெலனோட வரும்போது உயர 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 பறக்கும். ஒரு நாள் கருகு கீழே பறந்ததை நீங்க கண்டிருக்கீங்களா? கீழே பறந்த கண்டிருக்கு. அதை ஒரு இடத்துல நான் வாசித்தேன். எப்படின்னு சொன்னால், அதாவது கழுகளோட பறக்கிறத விட பறக்கிறது நல்லது, வாத்துகளோட நிற்காதீங்க. விளங்குதா சொன்னது? வாத்து என்ன செய்யும்? பறக்குமா? வாத்து அந்த இடத்துல நீந்தி 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 நண்டவாடல திரும்பி ஒழிய மேல போவாங்க. ஆனா வாத்துகளோட நாங்க நின்றோம்னா நீந்தி கொண்டுதான் இருப்போம். இல்லையா? அது எப்படியெல்லாம் நீந்துதோ, அப்படி சட்டை அடிச்சு குளிக்குது, என்னெல்லாம் செய்யலான்னு நாங்க பார்த்து அதை மாதிரியே இருப்போம். ஆனால் நாங்க கழுகுகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த வாத்தை விட்டுட்டு கழுகுகிட்ட போய் இல்லையாமா. அதனால நாங்கள் எங்களுடைய பலன் கழுகுகிட்ட பலனுக்கு நாங்க வரவணும்னு சொல்லி ஜபிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொன்னால், தேவன் எங்களுடைய வாழ்க்கையில பலனை தருகிறார். எப்ப? சபைக்கு வரும்போது. வீட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வராது. வரும். எப்படி இருக்குன்னா, நீங்க ஜபிக்கிற நேரத்துல வரலாம், ஆனா அந்த பலன் தொடர்ந்து நிற்காது. நீங்க சபைக்கு வந்து சபை கூடி வரும்போது அநேகரோடு இருந்து செய்யும் போது ஒருமனப்பட்ட இடத்துல நிற்கும் போது கர்த்தருடைய பலன் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் பலன் அடைந்து நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை இப்ப நான் ஓடுறது ஏன்னு சொன்ன, இந்த கனடாவில் ஒரு சபை ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டை போயிடுவோம். வீட்டை போனா பிள்ளைகளுக்கு சொல்லுவான், எனக்கு அங்க போன போல இங்க போடுவோன்னு பிள்ளைகள் சொல்லுவோம். ஆமா, நீங்க மட்டும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு வாங்க, எங்களை விட்டுருங்க. ஆனா இஞ்சி வந்த உடனே நான் என்ன செய்வேன், எல்லா ஆடாவும் ஓடுவேன். ஏன்னா எனக்கு அந்த சேவ சமூகத்தில் நிற்கிறது இருக்கும். எத்தனை சபைக்கு போறதுக்கு ஆயிக்கும் ஏன் சொல்லுங்க. அந்த ஒரு நாள் அப்பா காண்டி கொடுத்தா என்ன இவ்வளவு நாள் நாங்கள் எங்களுக்கு கொடுக்குறோம், எங்களோட குடும்பத்துக்கு கொடுக்குறோம், எங்களோட உறவுகளுக்கு கொடுக்குறோம், எத்தனையோ காரியம் தெரியும். அப்பா காண்டி ஒரு நாள் கொடுத்தா அந்த கொடுக்குற எல்லாம் பெலன் வரும். அந்த பெலன் உங்களுக்குள்ள வரணும்டா தேவ சமூகம் மிகவும் அவசியமா இருக்கு. 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்றம் வரும். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க மாற்றமா? அது இந்த ஜென்மத்துல இல்லை. எப்படி? கோபம் இருந்தது எனக்கு ஆரம்பத்தில், இப்பவும் இருக்கு. பிரச்சனை இருக்கு, வாயிட வார்த்தையில் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மாறவே மாட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, கோயிலுக்கு போறார்கள். கோயிலுக்கு போனா அந்த விபூதி சாம்பல், இந்த சாம்பல் இருக்குல்ல, சாம்பல் விபூதிய இல்லாட்ட நெத்தியிலும் போகுது இல்லையா? தண்ணியை கொண்டு போறாங்க, அது தீர்த்தமாகுது. எப்படி மாறுது? பூவை கொண்டு போறாங்க, அதை
எங்களுடைய குணம் மாறணும், எங்களுடைய உடல்நடம் மாறணும், எங்களுடைய வாழ்க்கை மாறணும். எங்களை பார்த்து தான் மற்றவன் எங்களிடத்துல வரும், தேவனிடத்துல வரும், எங்களிடத்துல தேவனிடத்துல வரும். அது நீங்க எத்தனை பேர் இன்றைய நாள்ல தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க பாக்குறீங்க? மாற்றம் உங்களுக்குள்ள வருது. மாற்றம் வரையிலன்னு நாங்க போய் பிரயோசனம், நாங்க தேவ சமூகத்துக்கு வந்து பிரயோசனம் இல்லை, சத்தியம் சொல்லி பிரயோசனம் இல்லை. ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வந்து பிரயோசனம் வேண்டாம். அவங்க எங்களுடைய குணாதிசயத்தையும் வடிவா பார்ப்பாங்க. இன்னைக்கு இங்க பார்த்தா என்னன்னு சொன்னா, அநேக சபையில நான் கவலைக்குரிய காரியம் என்னன்னு சொன்னால், பிரைஸ் சொல்ல மாட்டாங்க, ஆக்களை வாழ்த்த மாட்டாங்க. யார் வரையணுமோ எல்லாருக்கும் போய் நீங்க பிரைஸ் சொல்லி பாருங்க, அடுத்த முறை அவங்க இன்னொரு ஆளை கொண்டு ஏன் சொல்லுங்க. எங்கட சபை இப்படித்தான் ஐக்கியமா இருக்கு, இப்படித்தான் ரெஸ்பெக்ட் பண்றாங்க, இப்படித்தான் பாக்குறாங்க, ஒருத்தரை உண்மையா நேசிக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க நடக்கணும். என்று சொன்னால் நானும் தான் நீங்களும் தான் இன்னைக்கு ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் எங்களோட வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறலைன்னா நாங்க பிரயோஜனமே இல்லாதவங்க. ஏன்னா எங்களோட வாழ்க்கையில நாங்க முந்தி கோமா இருந்தோம். இப்ப ரமேஷ்கிட்ட கேட்டு பாருங்க, முந்தின ராஜிகா யாருன்னு கோபம் எனக்கு. நான் இப்ப என்னென்றாலும் சிரிச்சுட்டு போயிடுவேன். ஏன் சொல்லுங்க, அப்பாட்ட கேட்டு 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 மாறிக்கொண்டிருக்கு. மாறணும்னு சொல்ல மாட்டேன், மாறிக்கொண்டிருக்கு. என் அப்பா எங்களை மாத்த நாங்க தேவ சமூகத்துக்கு வந்தோம்னா நாங்க வேறொரு மனிதரா போவோம். வேறொரு மனிதரா போனா தான் தேவன் எங்களை ஆசீர்வாதம். பாத்தீங்கன்னா நான் ஒரு வசனம் வாசிச்சேன். அப்படின்னு சொன்னால், இப்ப கோயிலுக்கு போயிருக்க சில பேர் சிறப்பை கலட்டி போவார் இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பாவமும் செருப்பும் உண்டு, பாவமும் செருப்பும் உண்டு. என்ன சொல்லுங்க, நீங்களும் பதில் சொல்லணும். ஏன்னா கனவே நித்திர விடுவீங்க. அலட்டிட்டு பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி செருப்ப போடுவீங்க இல்லையா? அப்ப பாவம் என்ன நடக்குது? பாவத்தை விட்டுட்டோம் பண்றோம், திருப்பி வந்து வெளியில போனோட செருப்ப கலட்டுற மாதிரி செருப்ப போடுற மாதிரி திருப்பி போடுறோம். இல்லையோமா இல்லையோமா இல்லையோமா? இப்ப நான் இதுல சொல்றேன், மனம் திரும்பிட்டேன். இப்ப திருவிருந்து எடுக்கும்போது நான் எல்லாத்திலும் பரிசுத்தமா மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்ன மாத்திட்டார், ஆண்டவர் என்ன மாத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லிட்டு நான் நிக்கிறேன். திருவிருந்தும் எடுத்துட்டேன், எல்லாம் செய்துட்டேன். ஆனால் வெளியில போன உடனே என்ன செய்யணும்? செருப்ப கலட்டிட்டு வந்து திருவிருந்து எடுக்கிறோம். திருப்பி வெளியில போய் நீங்க என்ன செய்வீங்க? அதே பாவத்தை திருப்பி போட்டு தானே போறோம், இல்லையோமா? ஆனால் கலட்டின அந்த செருப்பு பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கலட்டி வச்சதை கலட்டி விட்டு போயிடும் இல்லையா? பாவம் இங்க இதுக்குள்ள வரைக்கும் கலட்டிடும், அதுக்கப்புறம் பரிசுத்தமா போடும். அதுதான் தேவன் எங்களிடத்துல விரும்புற. பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். மற்றவர்கள் பார்த்து இந்த சகோதரியோடு போய் கதைக்கலாமா, இந்த சகோதரனோடு போய் கதைக்கலாமா, இவர்கள் மாற்றம் உள்ளவர்களா இருக்கிறார்களா, அல்ல அப்படியே தான் இருக்கிறார்களா? இந்த சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சிஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்க ஒரு காரியம், ஐயோ வேண்டாம். ஏன் அவ என்ன செய்யற? ஒன்றும் செய்யல, ஆனா பயம். அப்படி உங்களை பார்த்து யாரும் பயப்படுறதுக்கு நீங்க நடக்காதீங்க. இந்த தேவன் எங்களுக்கு அன்பா இருக்கிறார், அவர் அன்பா இருக்கிறார். அந்த அன்பா இருக்கிற தேவனிடத்துல நாங்கள் மாற்றத்தை காண வேண்டியது அவசியம். என்று சொன்னால் தேவன் சமாரிய ஸ்திரியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுடனே மனம் திரும்பி அவள் என்ன பாவம் செய்தால்? யாருமே அவளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவத்திலே இருந்தாள் இல்லையா? யாருமே அவளை மதிக்காத பாவத்திலே இருந்தாள். ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய பிரசன்னம் வருகிற இடத்துக்கு போய் நின்ற போது, தேவ வார்த்தை அவளுக்குள்ளே வந்த போது அவள் என்ன செய்கிறாள் சொன்னால், ஓடி போய் தான் மட்டும் ஆசீர்வாதத்தை பெறையில இருக்கிற அந்த கிராமத்தையே ஆசீர்வாதம் ஆகிட்டாள். இன்றைய பார்த்தீங்கன்னா அவளோட பேர் இருக்கு. எங்களுடைய யாருக்கையாவது பேர் இருக்குமா? பரலோகத்துல போய் நாங்கள் 2 ஏஞ்சல்ஸ் நிப்பினோம், ஆண்டவர் நிப்பார். அதுல போய் ஏஞ்சல்ஸ் எங்களோட பேர் இருக்குதான்னு கேட்ட ஏஞ்சல்ஸ் என்ன ஓமன்னு சொல்லிவினோமா இல்லைன்னு சொல்லிவினோமா? எத்தனை பேர் நிச்சயமா இருக்கிறீங்க தேவ சமூகத்துக்கு நாங்க போவோம்? அங்க போனோன்னா அவர் தலையாட்டு வேற இப்படியாண்டு வேற. கவனமா நாங்க இருக்கணும். இந்த வாழ்ற உலகத்துல நாங்க பாவத்துக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் நாங்க இருக்கிறபடியா தேவன் எங்களை பிரித்தெடுத்த இந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாய் வாழணும் என்றால் தேவ சமூகத்துக்கு வருகிற நாங்கள் மாற்றமடையும். கணவனாயினும் மனைவியாயினும் ஒவ்வொரு வார்த்தைகள், எங்களுடைய வார்த்தைகள், சில வார்த்தைகளை கேட்கல. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல சந்தோஷமா வந்தெல்லாம் ஆராதிச்சு எல்லாம் செய்துட்டு போயிடுவார்கள். ஆனா அவர்கள்ட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படி நாங்க வாழக்கூடாது. நாங்க
உண்மையா தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களுக்குள்ள மாற்றம் வந்தவர்களாய் நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். சமாரியா ஸ்திரியை பார்த்தீங்கன்னா அந்த நாள்லயே அவள் மாற்றம் அடைந்துட்டாள் இல்லையா? அதே போல நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும். கடைசியா பார்த்தீங்கன்னா பதில் வருகிற இடமா, எப்படி பதில் வருகிற இடம். நாங்கள் எந்த காரியத்திலும் நாங்கள் தேவனிடத்துல பதிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நாங்கள் சில நேரத்துல ஆண்டவரிடத்துல கேட்போம், ஏன் ஆண்டவரை தாமதமா இருக்கிறேன், ஏன் ஆண்டவரை இப்படி செய்யவில்லைன்னு சொல்லி ஆண்டவரிட கேட்போம். அவர் படைச்ச அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன செய்யணும் இல்லையா? அவர் என்ன காரியத்தை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் உரிய நேரம் வரும்போது எங்களுக்கு செய்யறதுக்கு காத்திருக்கிறார். அதனால நாங்கள் அவருடைய பதில் வரும் வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாய் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியது மிகவும் அவசியம் என்று சொன்னால் அநேகருக்கு சாட்சி சொல்லலாம். நாங்கள் எங்களுடைய பதில் ஆண்டவர் இப்படி எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று பதில் சொல்லலாம். அன்றைக்கு மேசாக்கடை தங்கச்சி வந்து சொன்னா அப்படின்னா இவ்வளவு நாளும் ஆண்டவர் என்ன பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுல என்ன கொண்டு வந்து வச்ச இல்லையா? அப்படியான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில வரணும் என்றால் தேவ சமூகத்தை நாங்கள் தேடி வர வேண்டியது மிகவும் அவசியம் சொன்னால் பாதுகாப்பான இடம் இதுதான். ஏனென்றால் உங்களுக்காண்டி ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதாவது உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த சபையில் ஆண்டவர் கிரியைகளை ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் நம்பி வருவோமாய் இருந்தால், அதை கேட்ட பாத்திரமாய் நாங்களும் வாழுவோமாய் இருந்தால் தேவனங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன்னு சொன்னால் பதில் கிடைக்கும். எப்ப பதிலெல்லாம் வரணுமோ அந்த பதில் கிடைக்கும். அதாவது குற்றம் குறைகளை நாங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணால பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாளுடைய வாழ்க்கையில அண்ணாள் தேவனுக்கு எவ்வளோ 10 வருஷத்துக்கு மேல ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுருப்பாள் இல்லையா? அவளுக்கு குழந்தை இல்லையா? ஆனால் அவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை செல்லும் வரவணும் வேணும்ன்றதுக்காக அவள் தேவ சமூகத்தில் போய் நின்றாள். நிற்கும் போது ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுத்து அவளை ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே போல தேவ சமூகத்துக்கு நாங்கள் வரும்போது அநேக நன்மைகளை ஆண்டவர் தருவார். அந்த நன்மைகளிலே நாங்கள் அதை பெற்று ஆசீர்வாதமாய் வாழணும் என்றால் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, மற்றவர்களை பார்க்கணும். நாங்கள் அடைக்கலம், ஆண்டவர் இந்த சபைக்கு வந்து அடைக்கலம் கிடைக்குமா, இந்த சபைக்கு வந்தால் பாதுகாப்பு கிடைக்குமா, இந்த சபைக்கு வந்தால் சந்தோஷம் கிடைக்குமா, இந்த சபைக்கு வந்தால் மாற்றம் வருமா, இந்த சபைக்கு வந்தால் எனக்கு பலன் கிடைக்குமா, சோகமா இருந்தேன், கஷ்டமா இருந்தேன், வியாதியோடு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார் என்று சொல்ற அளவுக்கு இருக்குதா, அல்லது பதில் கிடைக்குமா என்ற சந்தேகத்தோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள்லாம் பதிலாக இருக்க இல்லையா? பார்த்தீங்கன்னா தேவ சமூகம் முக்கியம்ன்றது நாங்கள் மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம். அப்பதான் அவங்க இங்கே வருவாங்க சபையத்துக்கு. கடைசியான ஒரு கதை ஒன்று சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னால், ஒரு ஊர்ல அதாவது 3 கைதிகளை வைத்திருந்தார், சிறை கைதிகள் 3 பேர் வச்சிருந்தார்கள். வைக்கும் போது அவர்களிடத்துல கடைசி ஆசை என்னன்னு கேட்டார். கடைசி ஆசை என்னன்னு கேட்டார். கேட்கும்போது அந்த 3 கைதிகள்ல ஒருத்தர் ரஷ்யன், ஒருத்தர் இங்கிலாந்துக்காரன், ஒருத்தர் எங்கட தமிழா. 2 பேரும் சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க விலை உயர்ந்த மதுபானம் ஒன்று எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அடுத்தவர் சொன்னார் நல்ல சாப்பாடு, நல்ல மாம்பழம் எனக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னார். சொல்லும்போது 3வது ஆள்கிட்ட கேட்கும்போது 3வது ஆள் சொன்னாராம், ஆபிரகாம் லிங்கனுடைய சமாதிக்கு பக்கத்திலே என்ன கொண்டே விடுங்கன்னு சொல்லி சொன்னார். விளங்குதா? ஆபிரகாம் லிங்கனுடைய சமாதிக்கு பக்கத்தில் என்ன கொண்டே புதையுங்கன்னு சொல்லி சொன்னாரா. சொல்லிட்டு விட்டுட்டாரா. திருப்பி அவர்களிடத்துல வந்து கேட்கும்போது ஒருத்தருக்கு 3 கேள்வி. இந்த 3 கேள்வியில கடைசியா இந்த எங்களுடைய நாட்டுக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டாராம், உனக்கு என்ன ஆசை என்று சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னாராம், எனக்கு நிறைய மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, எனக்கு மாம்பழம் வேணும். அவர் கேட்ட சீசன் வந்து மாம்பழ சீசன் இல்லை. அவர் கேட்ட சீசனுக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகுதான் அந்த மாம்பழ சீசன் வருது. அப்ப பாருங்க, மூலசாலிய 6 மாதம் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த மாம்பழ சீசன் இதை கேட்கிறார். கேட்டதுக்கு பின்பாக அதற்கு பின்பாக திருப்பி கேட்கிறார்கள், என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி போது அவர் சொல்றார், எனக்கு நல்ல குளிர்ச்சியான ஊட்டி பக்கத்துல போற இடத்துக்கு நான் போகணும், என்ன அங்க கொண்டே காட்டுங்க. ஊட்டி வர்றதுக்கு 6 மாதம் இருக்கு. இந்த 6 மாதம் முடிஞ்சது, அடுத்த 6 மாதம் ஊட்டிக்கு போய் குளிர்க்க போறதுக்கு ஒரு இது இருக்கு. இவங்க கடைசி அந்த ஜட்ஜ் பண்றவங்க சொல்லி போட்டாங்க, இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி இவர் என்ன சிறத்தண்டனை கொடுக்கணும் சொல்லி சொல்லும் போது இந்த கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னா, ஜட்ஜையா நான் உங்களை கடவுள் மாதிரி பார்க்கிறேன். எப்படி ஜட்ஜையா, நான் உங்களை கடவுள் மாதிரி பார்க்கிறேன். நீங்க எப்ப மறைச்சு சமாதிக்கா போறீங்களோ உங்களை சமாதிக்க பக்கத்துல என்ன வைக்க சொல்லுங்க. விளங்குது? அவர் எப்ப
சில காரியம் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த தாளந்துகளை வச்சு நாங்கள் ஆண்டவருக்காக என்ன பயன்படுகிறோம், எப்படியாக பயன்படுகிறோம். எப்படி இப்ப அவர் கேட்ட கேள்வி ஜட்ஜுக்கு எப்படி இருந்திருக்கு? அவர் சாக மட்டுக்கும் இவர் இருக்க போறார் இல்லையா? அப்ப 6 மாதம் முடிஞ்சு 12 1 வருஷம் ஆயிடுது. இஞ்சால அவர் செத்து அவர் அடக்கம் பண்றதுக்கு இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் மட்டும் வைங்க. அதுக்கு பிறகுதான் இவர் அடக்கம் பண்ணுவார். இன்னைக்கு இப்படியும் முழுசாலியான நாங்க இருக்கிறோம் இல்லையா? ஆனா கர்த்தர் எங்களை நடத்த வேணுமா இருந்தால் தேவனுடைய சமூகம் இன்பமானது, அடைக்கலமானது, பாதுகாப்பானது, பலம் தருகிறது, மாற்றத்தை தருகிறது, பதில் தருகிறது என்று சொல்லி நாங்கள் நம்பி வருவோமா இருந்தால், மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் கற்றுக் கொடுப்போமா இருந்தால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எழுப்பிட்டீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் இந்த வேளையில ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரங்களை நடத்தும்படியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்களை நடத்துகிற விதமாய் அவர் எங்களை நடத்தும்படியாய், அவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் எங்களுடைய பங்கும் சுதந்திரவுமாய் இருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும் அவர்களுடைய பங்கும் சுதந்திரமும்?